காலையில் வெரைட்டி ரைஸ்க்கு என்ன சைட் டிஷ் பண்ணலான்னு பார்த்தா ஒரே ஒரு பெரிய வாழைக்காய் இருந்தது. அந்த சட்னி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். நல்லா மொறுன்னு சிப்ஸ் செஞ்சுட்டா என்ன வெரைட்டி ரைஸ், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைக்காயை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. தின்னாக ஸ்லைஸ் பண்ணிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் திக்காகிடுச்சுனாலும் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஒரு பவுலில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு அதிகம் வேண்டாம், நிறைய சேர்க்க வேண்டாம். சிப்ஸு மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் உப்பு இருந்தாவே நல்லா துடிப்பாக தான் இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு, அரை டம்ளர் புளிச்ச மோர். கொஞ்சம் கெட்டி மோராக இருந்தது. தண்ணியாக இருந்ததுன்னா நீர்த்துட்டே வருங்கிறதுனால கொஞ்சம் கெட்டி தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கெட்டி மோராக ஒரு அரை டம்ளர், 1/4 டம்ளர்லேருந்து அரை டம்ளர் வரைக்கும் எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு, மஞ்சள், நம்ம சேர்த்த மோர் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காயை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இதில் நல்லா சேர்த்து பெசரி விட்டுடலாம். எல்லா வாழைக்காயிலையும் கோட் ஆகிற மாதிரி, அந்த உப்பு, மஞ்சள், மோர் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி பெசரி வச்சிடலாம். இது பெசரும் போது உங்களுக்கு கோட்டாகிற அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த காயில் உள்ள அதிகப்படியான நீரையும் எடுத்து கீழே தண்ணி நல்லா ஊறின மாதிரி கீழே தண்ணி செட் ஆகிடும். இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த உப்பு, மஞ்சள், மோரை எல்லாமே நான் வாழைக்காய் நல்லா உறிஞ்சி இருக்கும். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதுக்கு அதிக எண்ணெய் தேவையில்லை. கொஞ்சம் எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் எடுத்து அப்படியே நல்லா பிழிஞ்சு விட்டிங்கன்னா அதுலேருந்து அதிகப்படியான தண்ணி, மோர் எல்லாமே வந்துடும். நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு காஞ்சிட்ருக்க எண்ணெயில் அப்படியே தூவின மாதிரி போட்டு விட்டுருங்க. நல்லா தூவின மாதிரி விட்டோன்னா ஒன்று மேலே ஒன்று படாமல் நல்லா ஈஸியாக வெந்துடும். அந்த சலசலப்பு சத்தம் அடங்குற அளவுக்கும் அப்படியே கிளறி விடுங்க. இது நல்லா அப்படியே பரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் செவக்கணுன்னா செவக்க விடலாம். அது இப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே லைட்டாக ஸ்பாஞ்சியாகவும் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். லெமன் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். மேலே கொஞ்சோண்டு மிளகு, ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணினா மிளகு தூவிட்டிங்கன்னா காரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சோண்டு மிளகு தூவி அதையும் நல்லா கலந்து விட்டுறேன். இந்த வாழைக்காய் மோர் வறுவல் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம வச்ச எண்ணெய் இழுக்கவே இல்லை. நம்ம எவ்வளோ எண்ணெய் வச்சோமோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது. எண்ணெயும் அதிகம் இழுக்காது, சுவையும் அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான காம்பினேஷனில் இந்த மிளகு தூவின மோர் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.